So, welcome students for this NMMS class. இந்த NMMS classல உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு. அதில் ஜியாகிரஃபி என்பதை பற்றி பார்க்குறோம். ஜியாகிரஃபி என்ன தமிழில் என்ன சொல்கிறீங்க? புவியியல். நாங்கள்லாம் படிக்கும்போது புவியியலுங்கிற பேர் கிடையாது, பூகோளம் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பூகோளம்னு சொன்னாங்க. இப்போல்லாம் புவியியல் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு வரலாறுன்னு பெயர். இப்போ என்ன சொல்கிறாங்க? வரலாறு தானா? வரலாறு. இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து இப்போ கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்க்கல, சில கதைகள்லாம் படிக்கலாம், கதைகள்லாம் பார்க்கலாம். என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். என்ன கதை பார்க்கலாம்னா, எர்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு படம் காமிச்சிருக்காங்க, தெரியுதா படம்? தெரியுதான்னு கேட்டா ஆமா நீங்க நான் கேட்கலையா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அதனால தான் நான் என்ன எடுக்கிறேன். இப்ப தெரியுதா? நம்ம இன்னைக்கு ஜியாகிரபி படிக்க போறோம். அதுக்கு பேரு புவியியல் என்று பெயர் தமிழ்ல. எனக்கு கொஞ்சம் தமிழ் குழந்தைகள் இருக்கீங்க, ஆனா நான் காமிக்க போறது ஆங்கில பாடம் தான், ஆனா தமிழ்ல தான் சொல்லுவேன். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. தமிழ்ல வரலன்னு கவலைப்படாதீங்க. ஸோ புவியியல்ல நம்ம இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்க்க போறதில்ல, சில கதைகள் பார்க்க போறோம். இந்த எர்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. எர்த் இப்படிதான் இருக்குமாமா. எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மேல் பகுதி. மேல் பகுதியில் பச்சையாக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், அந்த மாதிரி மேலே அதுக்கு பேர் கிரஸ்ட்னு பேர். மேலே உள்ள தட்டுக்கு பேர் கிரஸ்ட்னு பேர். ஒரு ஜான் அளவு அந்த மாதிரி இருக்கும், அல்லது ஒரு அடி அளவு இருக்கும். அதுக்கு அடுத்த இதுக்கு அந்த லேயருக்கு பேர் அப்பர் மேண்டில் என்று பெயர். அப்பர் மேண்டில் என்று பெயர். அதுக்கடுத்த ஏரியாவுக்கு பேர் லோயர் மேண்டில் என்று பெயர். அப்புறம் அதுக்கும் கீழே இருக்கிறது அவுட்டர் கோர் என்று பெயர். அதுக்கும் ரொம்ப கீழே இருக்கிறது இன்னர் கோர் என்று பெயர். புரியுதா? இப்போ இந்த எர்த் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் பண்ணு பார்த்துருக்கிறீங்களா? தேங்காய் பண்ணு பார்த்துருக்கீங்களா? மேலே என்ன இருக்கும்? மேலே அந்த பண்ணு இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் என்ன இருக்கும்? இல்ல தேங்காய் பண்ணல, அதுக்கு அடுத்த லேயர்ல தேங்காய் இருக்கும். தேங்காய் வந்து துருவி கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதுல இருக்குமா? அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் அந்த பன் இருக்கும். அது மாதிரி இந்த எர்த்துல மேல கிரஸ்ட்ங்கிற ஒரு இடம் இருக்கும். நம்ம நார்மலா நம்ம எர்த்துங்கிறது நம்ம பார்க்கும்போது அதை கிரஸ்டை தான் பார்க்குறோம், அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல. அப்பர் மேண்டல் என்பது அடுத்தது வந்து லோயர் மேண்டல், அதுக்கடுத்தது அவுட்டர் கோர், அதுக்கடுத்து இன்னர் கோர். இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கிரஸ்டில் வந்து சூடு அதிகமாக இருக்குமா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா? இன்னர் கோரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நீங்கள் இடத்துல தோண்ட அங்கே உள்ளே போக போக சூடு அதிகமாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் ஓகே அங்கே ரிலீஸ் ஆகும். அதனால உள்ளே போகும்போது நீங்கள் இந்த நிலக்கரி சுரங்கமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே தோண்டி 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 உள்ளே போய் ரொம்ப கீழே போனால் தான் நிலக்கரி இருக்கும். அப்போ அதை வந்து வெட்டி எடுத்து நிலக்கரியாக நமக்கு வெளியே வரும். அந்த நிலக்கரி எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? கரண்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிலக்கரி வச்சு அதை வந்து தண்ணியை ஆவி பண்ணி அதை வந்து டர்பைனில் செலுத்தி அந்த டர்பைனை சுத்த வச்சு அதுலேருந்து கரண்ட் தயாரிக்கிறார்கள். அதுக்கு அந்த நிலக்கரி யூஸ் ஆகுது. அதே மாதிரி நிலத்துக்கு கீழே வேற என்னென்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோல்டு கிடைக்கும். நம்ம ஊர்ல கோல்டு எங்க கிடைக்குது சொல்லுங்க இந்தியாவில்? கர்நாடகா கோலார் கோல்டு ஃபீல்ட்ல கோல்டு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. அங்கெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ரொம்ப எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போல்லாம் அங்கே ஒன்றும் பெரிய கோல்டு கிடையாது. அதிகமான கோல்டு இருக்கிற இடம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு நாட்டில் கோல்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி கீழே போக போக என்ன கிடைக்கும்னா சில நாடுகளில், அதாவது வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரியில் கீழே போக போக என்ன கிடைக்கும் தெரியுமா? கல்ஃப் கண்ட்ரியில் இந்த அரேபியா, குவைத்து, துபாய் அங்குள்ள கண்ட்ரிலெல்லாம் கீழே போக போக என்ன கிடைக்கும்? பெட்ரோல் கிடைக்கும், ஆயில் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும். அந்த ஆயில் எதுக்கு யூஸ் ஆகுது? வண்டி ஓட்டுற பெட்ரோல், டீசல் அதுல இருந்து பண்றாங்க. நம்ம இந்திய நாட்டுக்கு தேவையான பெட்ரோலை வந்து 70% 80% நம்ம வெளியிருந்தா வாங்குறோம். வெறுமனே 20% நம்ம கிட்ட கிடைக்குது. மற்ற எல்லாமே நமக்கு வெளியிருந்தா வாங்குறோம். முதல்லலாம் நம்ம வந்து வளைகுடா நாடுகள், அதாவது கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கேருந்து அதிகமாக வாங்குறோம் தெரியுமா? இப்போ எங்கேருந்து அதிகமாக வாங்குறோம் தெரியுமா? ரஷ்யாவிலேருந்து அதிகமாக வாங்குறோம். ஏன்னா அவன் கொஞ்சம் சீப்பாக தர்றான். இப்போ நீங்கள் ஒரு கடை இருக்குது, எங்கே சீப்பாக கொடுக்குறேன் அங்கே தானே போய் வாங்க வேணாம். அவன் சீப்பாக தரனால அங்கே வாங்குகிறோம். அதனால் ஒரு ஆள் கோவப்படுறான். யார் கோவப்படுறான் தெரியுமா? நம்ம போய் ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குகிறோம். அது இன்னொரு நாடு பிடிக்கல. அது யார் நம்ம மேலே கோவப்படுறா? இப்போ அமெரிக்கா கோவப்படுது. என்னடா நீ ரஷ்யா கிட்ட வாங்குற, நீ இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் தான் வாங்கணும், அதை விட்டுட்டு இப்போ நீ ரஷ்யா கிட்ட வாங்குற, இது எப்படி? நீ வாங்காதேனே சொல்கிறான். அமெரிக்கா ஒரு பெரிய கண்ட்ரி, அது ஒரு ரிச் கண்ட்ரி. அவன் வந்து நம்ம மாதிரி ஓரளவுக்கு, நம்ம வந்து புவர்னு சொல்ல முடியாது, இப்போ ரிச் ஆகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி கண்ட்ரி. அவன் வந்து நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? இத்தனை நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன் நீ சொன்னதெல்லாம், இனிமேல் நான் கேட்க மாட்டேன். இனிமேல் நான் எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தான் வாங்குவேன் நம்ம சொல்கிறோம். இப்போ சரியா? இதான் கதை. இன்னைக்கு ஃபுல்லாக கதை தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, அப்போ என்ன? கிரஸ்ட்டு, அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல், அவுட்டர் கோர், இன்னர் கோர். யாரோ ஒரு குழந்தை கீழேருந்து மேலே படிக்க பார்க்கலாம். இன்னர் கோர், அவுட்டர் கோர், லோயர் மேண்டல், அப்பர் மேண்டல், கிரஸ்ட். ஓகே, வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். தமிழ்ல தான் எனக்கு தெரியலையே. இதெல்லாம் கிரஸ்டுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே தமிழ்ல. தமிழ் புக் சார் மேலோடு வெளிக்கவசம், உள்கவசம், வெளிக்கருவம், உட்கருவம். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அந்த பையன் பாரு அட்டகாசமா சொல்லிட்டான். ரொம்ப வாழ்த்துக்கள். அதனால ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த படம் பார்த்து நம்ம அதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க. ஓகே, இப்போ அந்த எர்த் குவாக்னு சொல்கிறாங்க இல்லையா? என்னது எர்த் குவாக் தமிழ் என்ன? பூகம்பம். பூகம்பம் என்பது சில இடங்களில் அதிகமாக நடக்கும், சில கண்ட்ரீஸில் அதிகமாக நடக்கும். அந்த பூகம்பம் நடக்கிற இடத்துக்கு அந்த பூகம்பம் என்பது எர்த்து வந்து அந்த பூமி வந்து ஒரு அதிரும். அதுதான் பூகம்பம். அதிர்னு என்ன ஆகும்? மேலே இருக்கிற அந்த கிரஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற பொருளெல்லாம் கீழே விழுந்துடும். டேபிள் சேர்லேருந்து கீழே விழுந்துடும், பில்டிங்கே விழுந்துடும் இந்த எர்த் குவாக்கினால. அது அந்த எர்த் குவாக் எப்படி விழுகுன்னா, அது ஒரு வட்ட வடிவில் அது இருக்குமாமா. அதில் நடுப்புள்ளி சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் எபி சென்டர்னு பெயர். அந்த அதிர்வு எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு கிணத்துல ஒரு கல் போட்டால் எப்படி போகுது அந்த வளைவு, வளைஞ்சு போதா அந்த வேவ்ஸு? வேவ்ஸ் ரவுண்ட் ரவுண்டா வேவ்ஸ் வருதா? அது மாதிரி உயரத்துல இந்த பூகம்பத்தில் அந்த ரவுண்ட் ரவுண்டா வேவ்ஸ் வந்து அது வந்து நம்ம கிரஸ்ட் முடிய வந்து அது வந்து அப்படியே ஆட்டம் காமிக்கும். அந்த ஆட்டம் காமிக்கிறதுனால அந்த கிரஸ்ட்டுக்கு மேலே உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் இதாகும். சம்டைம்ஸ் அந்த எர்த்தே பொழக்கும், ரெண்டாலும் பொழந்துடும் ரொம்ப பூகம்பம் பெருசாக இருந்தால். ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் பூகம்பம்லாம் அதிகமாக வரல. ஒரே ஒரு முறை வந்தது, அதெல்லாம் நீங்கள்லாம் பிறக்காருக்கு முன்னாடி நினைக்கிறேன். லத்தூர் அப்படிங்கிற இடம். என்ன ஊர்? லத்தூர், LATHUR, லத்தூர் அப்படிங்கிற இடம் மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த இடத்துல பூகம்பம் வந்து ஆயிரக்கணக்கான வீடுகள்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. பொழந்ததுனால அதுக்குள்ளே கீழே போயிடுச்சு. அதுக்கு அந்த அளவுக்கு இது வரல, அதுக்கப்புறம் வரல. இங்கே பாருங்க, என்னம்மா அதோட விளக்கத்தை சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். A sudden movement of the portion of the earth crust which produce a shaking or trembling is known as an earthquake. இது டெஃபினிஷன். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். அந்த டெஃபினிஷன் அவர் சொல்லிட்டார். அந்த டெஃபினிஷனை நீங்கள் புக்கை போய் பார்க்கும்போது படிங்க. நான் இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த கதை மாதிரி டச் பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் போய் படிச்சுங்க. ஏன்னா இந்த கதை மாதிரி டச் பண்ணுறது உங்களுக்கு பெருசாக. என்னம்மா? தமிழ்லயும் இருக்கு சார். தமிழ்லயும் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கும்.
தமிழ் இருக்கும். அதே மாதிரி எர்த்குவேக் மாதிரி சுனாமின்னு ஒன்று இருக்குது. சுனாமின்னு என்ன? கடல்ல பெரிய பெரிய அலைகள் வந்து கடல் தண்ணி வந்து நிலத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு பீச் மாதிரி இடத்துல போனீங்கன்னா அலைகள் வந்து நிறைய வரும்போது அப்படியே நம்மக்கிட்ட பக்கத்தில் வரும், அப்புறம் உள்ளே இழுக்கும். அலைகள் வந்து வெளிவந்து உள்ளே போகும். அது வந்து ரொம்ப பெருசாகி சுனாமி வேணால் அந்த அலைகள் பெருசாக வந்து ஒரு பில்டிங் அளவுக்கெல்லாம் உயரும் சில இடங்களில். அதுக்கு பேர் சுனாமி என்ற பெயர். சுனாமி நம்ம நாட்டுக்கே வந்துருச்சு. அதிகமாக சுனாமி வர்ற நாடுகள் வந்து இந்தோனேஷியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. சுனாமி எங்கிருந்துங்க சார் வரும்? கடல்லேருந்து வரும். கடல்ல இருந்து? ஆமாம், கடல்லேருந்து பெரிய அலைகள் வந்து நம்ம ஊரில் நாகப்பட்டினம்ங்கிற இடத்துல சுனாமி வந்து நிறைய. சார் எந்த சைடுல இருந்து வருங்க சார்? கடல்லேருந்து பூமி பார்த்து வரும். கடல்ல இருந்து பூமி பார்த்து வரும். முதல்ல எங்கே வரும்னா நடுக்கடல் ஆரம்பிக்கும் எங்கேயாவது தூரமாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூமி பக்கத்தில் வந்து அப்புறம் பூமிக்கு எல்லாம் வரும். நாகப்பட்டினத்தில் சுனாமி வரும்போது 2004 இந்தியன் சுனாமி வரும்போது நியர்லி 1 கிலோமீட்டருக்கு அந்த அலைகள்லாம் வந்து இருக்கிற வீடையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பெரிய பெரிய மரங்களுக்கு, அதாவது தென்னை மரத்தை விட அதிகமாக அளவு வந்திருக்கு. தென்னை மரமே அவ்வளோ ஹைட்டு, அதை விட அதிகமான ஹைட்டுக்கெல்லாம் அது வந்திருக்குது சுனாமி. ஆனால் அது அந்த சுனாமி. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் குழந்தைகளா, சுனாமி வரும்போது நிறைய மக்கள் செத்தாங்க, வீடெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சு. ஆனால் ஒரு அனிமல் கூட சாகலை. அந்த தவளையோ இல்லை ஆடோ மாடோ அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு சுனாமி வருதுன்னு. அப்புறம் ஓடிடுச்சு பூமிக்குள்ளே, ஐ மீன் நிலத்துக்குள்ளே கடலேருந்து தள்ளி வெளி வந்துருச்சு. பாருங்களா? அப்போ அந்த குரங்கு அது இதுக்கெல்லாம் அதுக்கு ஏதோ ஒரு அறிவு இருக்குது, அது கண்டுபிடிச்சிக்குது சுனாமி வருதுங்கிறத கண்டுபிடிச்சிக்குது. புரியுதா? அது வந்து நம்மளும் அப்படி கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து கருவி வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் கருவி வைக்கலாம், அது காது வச்சே கண்டுபிடிச்சிக்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் எந்த ஒரு சத்தம் இல்லாமல், உங்கள் அப்பா பேசாமல் அப்புறம் டிவி ஓடாமல் எல்லாம் அமைதியாக இருந்து பாருங்கள். அப்போது சின்ன ஒரு சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும். ஒரு குட்டி சத்தம் வந்தால் கூட கேட்கும். ஆனால் இப்போ என்ன, குட்டி சத்தம் வந்தால் கேட்கறது இல்லை. ஏன்னா டிவி ஓடுது, ஃபோன் பேசுகிறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் அப்படியே நிசப்தமாக இருந்தால் ஒரு சின்ன சத்தம் வந்தால், யாராவது ஒரு நடந்து வந்தால் கூட கேட்கும். இப்போ நடந்து வந்தால் கேட்கறது இல்லை. அவர் வந்து உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டின பிறகு யாரோ வர்றாங்கன்னு தோணுது. ஆனால் முதல்லலாம் அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் படிக்கும்போது அப்போல்லாம் இந்த டிவி ரேடியோலாம் கிடையாது. யாராவது நடந்து வந்தால் கூட எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சரன்னு வரும்போதே தெரியும். அது மாதிரி தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்கே சுனாமி வர்றதை முதல்ல அது கண்டுபிடிச்சிருச்சு. இங்கே பாருங்க, சொன்னா இல்லையா, பாருங்க இங்கே பாருங்க, இந்த பாருங்க லத்தூர். சொன்னா இல்லையா, இந்த லத்தூருங்கிற ஊருக்கு நான் போயிருக்கிறேன். லத்தூருங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. அது லத்தூரில் 1993 அந்த சுனாமி வந்திருக்கு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊரென்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த வீடுகள்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து அவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போனது வந்து ஒரு 2010 அந்த மாதிரி போயிருப்பேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த லத்தூர் வேற ஒரு விஷயமா போனேன். அப்போ எனக்கு தெரியும் இங்கே தான் சுனாமி இது எர்த்குவேக் வந்த இடம்னு எனக்கு அப்போது இது பண்ணாங்க. ஓகே, அடுத்தது வல்கனோன்னு என்ன தமிழில்? எரிமலை. எரிமலை அப்படின்னா அது வந்து அப்படி கூம்பு மாதிரி இருக்கும். வேறு எப்படி இருக்குன்னு பாரு, காமிக்கிறேன் பாரு. இப்படி இருக்கும். இதுதான் எரிமலை. இதுதான் எரிமலை. இப்படி இருக்கும். இப்படி எரிமலை இப்படி பாருங்க, இந்த ஒரு கூம்பு மாதிரி இப்படி இருக்கும். அப்படியே ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். அதில் வந்து உள்ளே இருந்து ரொம்ப சூடான ஒரு குழம்பு மாதிரி வெளியே வரும். அதுலேருந்து ஒரு திரவம் வெளியே வரும். அதை போய் கையில் தொட்டால் அவ்வளோதான், அப்படியே நீங்கள்லாம் ஆவியாயிருவீங்க, அந்தளவு சூடு இருக்கும். அதுக்கு அதில் பாரு எரிமலை. இந்த மாதிரி ராக்கு, அந்த பாறைகளுக்கு இடையிலே இருந்து அது வரும். ராக் லேயர்ஸ் இருங்க, அது கொஞ்சம் பெருசா. என்னம்மா பெருசா தெரியுதா? ஓகே ஒரு நிமிஷம் இருப்பா. நான் படம் மட்டும் காமிக்கிறேன். நான் இங்கே தியரியே எடுக்க வரல. நான் வந்து உங்களுக்கு படத்தை காமிச்சே நான் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க என்ன வருது பாருங்க. எர்த்து கிரஸ்ட்லேருந்து வருதுங்கிறாரு.
ராக் லேயர்ஸ் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட் அதிலிருந்து அந்த லாவா என்பது வெளியே வரும். இப்படி பிரிஞ்சு பிரிஞ்செல்லாம் வந்து லாவா ஃப்ளோ அப்படியே மேலே வந்து அப்படியே இதாகும். இது இது இங்கே ஒரு ஓட்டையாக இருக்கும், அந்த ஓட்டையிலேருந்து வெளியே வரும். அது மெயினாக மேலே வந்து வரும், இல்லைன்னா சைடில் வரும், இதெல்லாம் வரும். அப்படி வரும்போது அந்த இது வந்து அட்மாஸ்பியரில் படும்போது அந்த இது வந்து ஆவியாக வரும். அந்த ஆவி ஆகும்போது அது கசடுகள் இருக்கு இல்லையா, அது ஆஷ்ன்னு பேர். அந்த அந்த கசடு அந்த புகையே அந்த அளவு இருக்கும், பெருசாக இருக்கும். இது வந்து பக்கத்தில் போனீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். இந்த எரிமலைகள் நம்ம ஊரில் அதிகமாக இல்லை. ஆனால் ஜப்பான், கொரியா அங்கெல்லாம் ரொம்ப எரிமலைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எரிமலைகள் அதிகம், அந்த ஊர்கள் எல்லாம். அதில் ஆக்டிவ் வல்கனம், டார்மெண்ட் வலிக்கணும். அதாவது சில வல்கனம், சில எரிமலை வந்து குழம்பெல்லாம் வெளி வந்த பிறகு அதுக்கப்புறம் வராது, ஒரு இடம் வந்து அதுக்கப்புறம் வராது. அது வந்து டார்மெண்ட் வல்கனம்னு சொல்லலாம். ஆனால் சில எரிமலை வந்துகிட்டே இருக்கும், அது ஆக்டிவ் வல்கனம். எக்ஸ்டிண்ட் வல்கனம்னா சில எரிமலைகள் இப்போ காணாமே போயிடுச்சு, வெடிக்காது. ஆமாம், வெடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறது தான் இருக்கும், அதெல்லாம் எரிமலைகள். அந்த வேர்டிங் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து அந்த புக்கில் படிச்சுட்டு தெரிஞ்சுங்க. நான் கதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், சரியா? அடுத்தது பார்க்கலாம். இப்போது இது என்ன எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, இந்த எங்கெல்லாம் காட்டு தீ வருது அப்படின்னு இருங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஆமாம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த எங்கெல்லாம் காட்டு தீ வர்ற இடம். இங்கே பாரு, இந்த ரெட்டு போட்டுக்கெல்லாம் தீ வரும் பாரு. இதுதான் அமெரிக்கா, இந்த நார்த் அமெரிக்கான்னு போடுறோம், அதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவில் அடிக்கடி காட்டு தீ வரும்னு நமக்கு பேப்பரில் படிப்போம், தெரியுமா? கலிபோர்னியா மாநிலத்துல அடிக்கடி காடு தீ வரும். இந்த நான் பாரு காமிக்கிறேன் பாரு, அந்த கலிபோர்னியா போடுவாங்க சார், ஆமா நியூஸ்ல போடுவாங்க. அங்க காடு தீ அடிக்கடி வரும். அதே மாதிரி பாருங்க, ஆப்பிரிக்காவிலும் நிறைய இடங்கள்ல வரும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வருது. இந்தியாவில் பாரு காடு தீ கிடையாது, இதுதான் இந்தியா. பாரு இங்க பாரு, இங்க காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அதான் இந்தியா. இந்தியாவில் காடு தீ கிடையாது, ஏசியாவிலும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் கூட, ஜப்பான்ல போகுது சார். ஆமா, சவுத் அமெரிக்காவில் வருது, அப்புறம் நார்த் அமெரிக்காவில் வருது, அப்படியே வந்து இங்கெல்லாம் ஆஸ்திரேலியா, ஜப்பானுக்கெல்லாம் வருது, ஜப்பான்லாம் வருது, அதெல்லாம் வருது. இந்த காட்டு தீ என்பது, இந்த காடுகள் எப்படி தீ வருது தெரியுமா? இந்த மரங்கள் வந்து காற்று வீசும்போது ரெண்டு மரங்கள் உராயும், ரெண்டு மரம் இப்படி உராயும் போது அதுக்கு பேர் உராய்வு என்ற பெயர், இல்லை இங்கிலீஷில் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிக்ஷன்னால நீங்கள் உங்களுக்கு இது வரும். நீங்க ரெண்டு கல் எடுத்து நல்லா உராய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ரெண்டு கல் எடுத்து, அப்புறம் அதனால தீப்பொறி வருது, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ரெண்டு மரமே நீங்க உராயும் போது, ஏன்னா சூடான ஒரு காலத்துல, ஒரு வெயில் காலத்துல ரெண்டு மரம் உராயும் போது தீ பற்றிக்கும். தீ பார்த்தோன்னா மரம் கப்புன்னு பற்றிக்கும், அப்படியே பூரா பரம். நாங்கள் எங்கள் ஊரில், நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்ல நீலகிரி பக்கம் தான், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும். அப்பப்போ அங்கே அந்த காட்டில் தீ எரியிருந்து நாங்கள் நைட்டில் பார்க்கலாம். அங்கங்கே ரெட்டாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அதெல்லாம் தீ எரிஞ்சிட்டு இருக்குடா அப்படிம்பார். அந்தந்த காடுகளை எங்கேயாவது சின்ன சின்னதாக தீ எரியும், நைட்டில் நல்லா தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த தேனி, அப்புறம் தென்காசி அந்த ஏரியா, அம்பாசமுத்திரம் அந்த ஏரியாக்காரங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பொள்ளாச்சி, இங்கே கோயம்புத்தூர் இங்கே இருக்கலாம், நைட்டில் பார்த்தா தெரியுங்க சார். தெரியுங்க சார், எங்கள் பாட்டி கோயம்புத்தூர் தான் சார். அதான் அங்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சின்னதாக எங்கள் அப்பா காமிப்பாருங்க, பாடுறா எப்படிடா வருது அப்படின்னு. நாங்கள் அப்படியே முழிப்போம், எப்படி வருதுன்னு யோசனை. அவர் சொல்லுவார், ரெண்டு மரங்கள் இப்படி உராய்வதனால் வருகிறது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இப்போ யாரோ இந்த ஹீரோ படம், ஏதோ ஒரு படங்களில், சினிமா படங்களில் அந்த ஹீரோ வரும்போது காலை சரக்குன்ட்டு வருவார். அப்போ என்ன வருது? தீ வருது, பார்த்துருக்கீங்களா? ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படியே ஷூல அப்படி போட்டு சரக்குன்னு வரும்போது அது தீ வரும். அது எதான்? அது உராய்வினால் வருகிறது. அப்ப நீங்க படம் பார்க்கும்போது சார், நெக்ஸ்ட் நம்ம காம்பஸ்ல வச்சு டைல்ஸ்ல ஃபிரிக்ஷன் பண்ணனும்னா அங்கேயோ நெருப்பு பிடிக்கும் சார். அதனால நீங்க சினிமா பார்க்கும்போது கூட நீங்க சயின்ஸை பார்க்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். சினிமா பார்க்கும்போது அதோடைய பாட்டுக்கு பாருங்க, அந்த கதைக்கெல்லாம் பாருங்க, தப்பு இல்லை. அதுலேயும் சில சயின்ஸுக்கெல்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொன்னேன். சரியா? அடுத்து அப்புறமா காரோட டயர் ஹை ஸ்பீட்ல போய் பிரேக் பிடிக்க முடியும்னா சார், ஃபிரிக்ஷன் பத்தி தீ பிடிக்கும். ஆமா, கரெக்ட். ஆமா, அது மாதிரி பிடிக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் பாரு, அந்த சம்மரியில் படித்தா இன்னும் சில விஷயங்களை தெரியும்.
பாருங்கள், நான் ஒரு முறை படிக்கிறேன் உங்களுக்கு. த எர்த் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்பேர்ட் வித் தட் ஆஃப் அன் ஆப்பிள். எர்த் வந்து ஆப்பிள் மாதிரி இருக்குதாம். த crust is the outermost layer of the earth. The upper part of the earth crust is Sial. The lower part of the earth crust is Sima, SIMA. அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேண்டில் இஸ் அபவுட் 2900 கிலோமீட்டர் திக்காப்பா, அவ்வளோ திக்காக இருக்கிறது தான் மேண்டிலுங்கிறது. ஸோ இது மாதிரி எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை இன்ஸ்ட்ருமெண்ட் கால் சீஸ்மோகிராஃப். எர்த்குவேக் இவர் தான் பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் சீஸ்மோகிராஃப் என்று பெயர். சுனாமி எதனால் வருதுன்னு கேட்டிங்க, அது கடலில் அலையாக வருது. அதுவுமே அந்த கடலுக்குள்ளே எர்த்குவேக் வரும்போது சுனாமி வரும். கடலுக்குள் எர்த்குவேக் வரும்போது சுனாமி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? யாரோ வந்திருக்காங்க. அப்புறம் வல்கனோங்கிற எரிமலைங்கிறது வித் வெண்ட் ஆர் ஓப்பனிங் இந்த எர்த் கிரஸ்ட் த்ரூ த விச் மேக்மா கம்ஸ் அவுட். அந்த மேக்மாங்கிறது அந்த குழம்புன்னு பேர். பாரு, இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கோர் என்பது எர்த்தோட கோருக்கு தமிழில் கருவம் என்று பெயர். அந்த மேண்டில்ங்கிறதுக்கு கவசம் என்று பெயர். ஸோ அது மாதிரி சுனாமி என்பதுக்கு தமிழில் ஆழி பேரலை என்று பெயர். நிலச்சரிவுக்கு லேண்ட்ஸ்லைடுன்னு பேர். அந்த வெண்ட், அந்த வாய்க்கு பேர் எரிமலை வாய் என்று பெயர். இந்த மேக்மா அப்படிங்கிறதுக்கு பாறை குழம்பு என்று பெயர். லாவா என்பது எரிமலை குழம்பு என்று பெயர். இதெல்லாம் அந்த குழம்புக்காக எரிமலை குழம்பு என்று பெயர். இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக கதை மாதிரி படிச்சுட்டு அப்புறம் புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா தெரியுமா, நாங்கள் இப்போ காலாண்டு முடித்து நீங்கள் போகிறீங்க. இப்போ அப்போ பாடம் 5 எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 4 முடிய காலாண்டு முடிஞ்சிருச்சு. 5 எடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஓரளவு தெரியுமா தெரியாதா? போனோன்னு 5 எடுப்பாங்க இல்லையா? அப்போ 5வது பாடத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த காலாண்டு லீவில் லேசாக அப்படி படம் பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரி தான் படம் பார்த்துட்டு போவோம். அப்போ படம் பார்த்துட்டு போனால் அங்கே போய் அந்த 5வது பாடம் எடுக்கும்போது நல்லா புரியும். என்ன முதல்ல படம் பார்த்துருக்கமே, படம் பார்த்துட்டு போங்க. நீங்கள்லாம் அந்த படம் பார்த்துட்டு போங்க. சோஷியல் சயின்ஸுக்கும் படம் மட்டும் பார்த்துட்டு போங்க. நிறைய புரியாடி பரவாயில்ல, சும்மா ஏதோ படம், எரிமலைன்னு இப்படி இருக்கும், எர்த்தன்னு இப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்துட்டு போங்க. அங்கே போய் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா புரியும். இது ஒரு டெக்னிக். அதிகமான மார்க் வாங்குவதற்கு இன்னொரு டெக்னிக் வந்து முதல்லையே கிளாஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி படித்து கொண்டு போவது என்று அர்த்தம். பாரு, எரிமலை பாரு, இங்கே பாரு காமிக்கிறாங்க பாரு, எரிமலை அதெல்லாம் காமிச்சு அந்த மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சிருக்காங்க. வெரி குட். ஓகே, இது அந்த லேபிள். இதுதான் அந்த உலகம் பற்றி, அந்த வேர்ல்டு பற்றி. இப்போ எது அமெரிக்கா சொல்லுங்க? இது என்ன? அமெரிக்கா சார். நார்த் அமெரிக்கா. இது தென் அமெரிக்கா. அப்புறம் இது என்ன? சரி, இது என்ன? இந்தியா. இது என்ன? ஏசியா. இது சைனா. சைனா, ஏசியா, சைனா ஒண்ணுதான். ஓகே, அப்புறம் இது என்ன? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. அப்புறம் இது என்ன தெரியுமா? இது ஏதோ ஒரு ஐலண்டு. இது ஆப்பிரிக்கா பக்கத்துல ஒரு ஐலண்டு. இது என்ன? இங்க பாரு குட்டி. அப்புறம் இந்தியா கீழே ஒரு குட்டியா ஒன்று இருக்காது, ஸ்ரீலங்கா. ஓகே, இதுல இப்ப இங்கிலாந்து எங்க இருக்கு? காமிங்க. நான் காமிக்கிறேன். அது இங்கிலாண்டான்னு சொல்லுங்க. இது இங்கிலாண்டா? இது இங்கிலாந்து. இது பிரான்ஸ். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தது பார்க்கலாம். லேண்ட் ஃபார்ம்ஸ், லேண்டு பற்றி தான் பாருங்க. இந்த ரிவரில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அட்டகாசமாக இது போட்டிருக்கோம். ரிவரில் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா, உங்களுடைய இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இருங்க, ரிவருக்கு நல்லா எடுத்துக்கிறேன். ட்ராயிங். ரிவர் வந்துருச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? ரிவர் வந்து இங்கே வந்து மலைக்கு உச்சியில் சோர்ஸ் ஆகுது. அந்த மலைக்கு உச்சியில் அது வந்து முதல்ல தோன்றும் போது அது வாட்டர் ஃபால் மாதிரி உழுகும். உளுந்து அது அப்புறம் ரிவரா மாறுது. அதுல வந்து கிளையாறுகள் வந்து சேரும். ட்ரைபூட்ரி எல்லாம் வந்து இங்க சேர்ந்து அப்புறம் அது ஆறா அப்படியே வருது. ஆறு வரும்போது பக்கத்துல ஆமா, அதாவது நீங்க வந்து ஆறு நேரம் வராது, வளைஞ்சு வரும். அதான் வளைஞ்சு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வளையிற இடத்துல ஃப்ளட் வந்தாலும் வரும். அது மாதிரி
அப்புறம் போய் கடல், இது கடலில் போய் கலக்குது. அந்த கலக்கிற இடத்துல அந்த அந்த ஏரியாவுக்கு பேர் டெல்டா என்று பெயர். அந்த ஏரியாவுக்கு பேர் டெல்டான்னு பேர். இப்போ டெல்டா. நம்ம தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன மாவட்டம் சொல்லுங்க? சார் நாகப்பட்டினம், வெரி குட். திருவாரூர், தஞ்சாவூர், அதெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் பேர். அதில் வந்து ஏன்னா இங்கேருந்து அடிச்சுட்டு வர்ற மணல் எல்லாமே ரொம்ப ஒரு நிறைய சக்தி உள்ள மணல்லாம் இங்கே டெல்டாவில் வந்து நின்றுக்கும். தண்ணி மட்டும் ஓஷனுக்கு போகும். அது அந்த தண்ணி மட்டும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுங்க சார். ஆமாம், அந்த டெல்டா, ஆமாம், அங்கேயும் தனித்தனியாக பிரிஞ்சு, இங்கே எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு எல்லாம் ஒட்டு சேருது, ஒட்டு சேர்ந்து வந்து இங்கே மறுபடியும் தனித்தனியாக பிரிஞ்சு அது போகும். அந்த டெல்டா பகுதியில் உள்ள நீங்கள் ஏதாவது நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல விவசாயம் வரும். அதனால தான் நாகப்பட்டினம் அங்கெல்லாம் நெல்லெல்லாம் ரொம்ப அதிகமாக விளைவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஓகே, ஆச்சா பாருங்கள். அப்புறம் இதுக்கு பேர் வேலி என்று பாரு. இது பாருங்கள், 2 பக்கம் வி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வேலி என்று பெயர். அதாவது கணவாயா நம்ம சொல்லுவாங்க தமிழில். அது வேலி என்ற பெயர். அந்த வேலி என்ன, இந்த 2 பக்கம் மலையில் பெய்கிற ரெயின் இருக்கு இல்லையா, ரெயின் வாட்டர்லேருந்து கீழே தான் வந்து நிற்கும். அப்போ வடிவ பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு, சாரி, பள்ளத்தாக்கு, கரெக்ட், வெரி குட், நீங்கள் கரெக்ட். சாரி, நான் வந்து வேறு எதுவும் கணவாயன்னு சொல்லிட்டேன். இந்த வேலி, இந்த பள்ளத்தாக்கில் உள்ள நிலங்கள், கீழே உள்ள நிலங்கள்லாம் நிறைய தண்ணி வந்து நிற்கிறதுனால அது மேலேருந்து வர நல்ல மண் அடிச்சுட்டு வந்து கீழே வரும். அங்கேயுமே நம்ம விவசாயம் பண்ணால் நல்ல விவசாயம் நடக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். அடுத்தது பார்க்கலாமா? இந்த மியாண்டர், அந்த ஆறு வந்து வளைஞ்சு வந்து அப்புறம் வந்து கடலில் கலக்கிறத காமிக்கிறாங்க. இங்கே அதுக்கு மேலே ஒரு படம் இருக்குது. ராக்கு, இந்த ராக் வாட்டர் ஃபால் வந்து உழுகுது இல்லையா, அந்த உழுகுறதுக்கு அந்த மேலே இருக்கிற ராக் பேர் ஹார்ட் ராக்குன்னு பேர். அது கீழே உள்ள சாஃப்ட் ராக்குன்னு பேர். வாட்டர் ஃபால், நீர்வீழ்ச்சியில் மேலேருந்து வரணும். எதாவது நீர்வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும்? ஒன்று வந்து நயாகரா நீர்வீழ்ச்சி தெரியும். எங்கே இருக்குது நயாகரா நீர்வீழ்ச்சி? அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவால் இருக்கிறது. அது நயாகரா நீர்வீழ்ச்சி என்ற பெயர். அது உலக பிரசித்தி பெற்ற நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எங்கே நீர்வீழ்ச்சி இருக்குது? குற்றாலம், ஃபண்டாஸ்டிக், குற்றாலம் நீர்வீழ்ச்சி இருக்கிறது. ஓகே, ஆச்சு. அடுத்து வந்து பாருங்க, இப்படி வளைஞ்சு போகுது பாருங்க, இங்கே பாருங்க. ஆமாம், இப்படியெல்லாம் வளைஞ்சு போய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரின்னு பேர். அது போய் கடலில் கலக்கும் போது இந்த சின்ன ஆறராக கறக்கான டிஸ்ட்ரிபியூட்டரின்னு பேர். அங்கே ட்ரிபியூட்டரின்னு சொன்னோம், இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரின்னு ஆயிடுது. இப்போ டெல்டா பகுதிகள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே? காவேரி டெல்டா பகுதி, கங்கை டெல்டா பகுதி, கேஞ்சஸ் டெல்டா பகுதி, மிசிசிப்பி டெல்டா பகுதி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டெல்டா பகுதி. அங்கெல்லாம் நல்ல விவசாயம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் காமிக்கிறாங்க. நிறைய விவசாயம் பண்ண முடியும். ஆமாம். இப்போது நம்ம வடநாட்டில் இருக்கிற ஆறுகள் எப்படின்னா கங்கை, யமுனை அண்டு இந்த பிரம்மபுத்திரா ஆறுகள்லாம் அந்த எவரெஸ்டில் உள்ள அந்த பனிமலை இருக்கு இல்லையா, எவரெஸ்ட் வந்து பனிமலை, அந்த மேலே அந்த ஹைட்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து பனினால் ஐஸ் கட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது அது உருகி அந்த தண்ணி கீழே வர்றது தான் அந்த கங்கை, யமுனையாக எல்லாம் வருது. எங்கேயா வடநாட்டில் உள்ள நதிகள்லாம் கிளேசியர் ரிவர்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அந்த பனி வந்து உருகி வரும் தண்ணி வந்து ஆறாக வருது. அதனால தான் அந்த கங்கையெல்லாம் நீங்கள் எங்கேயாவது தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஆறே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஏன்னா அது பனி கட்டி. ஆனால் நம்ம நாட்டில் என்னமோ யாரை இன்னொரு குழந்தை என்னம்மா எத்தனை மணி கிளாஸ் முடியும் சார்? 6 to 7:30, 1 மணி நேரம் நடக்கும். 6:30க்கு ஆரம்பித்தோம், 7:15, 7:30க்கு முடிப்போம். ஓகேங்க சார். ஓகே, அதனால் அந்த கிளேசியர். ஆனால் நம்ம நாட்டில் நம்ம அந்த கங்கைங்கிற இந்த காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் எப்படின்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம மழை பெய்யுது இல்லையா, ரெயின் பெய்யும்போது அங்குள்ள சில தாவரங்கள், அங்குள்ள அந்த இது எப்படின்னா அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்குது. தண்ணியை பிடிச்சி வச்சு லேசாக அப்படியே சொட்டாக உழுகுது. அப்போ இது மழை நீர்னால் வர்ற தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே உழுகிறதுனால அது த்ரூ அவுட் த இயர், அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ரிவராக வருது. அதனால் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் வட இந்தியாவில் ஆறுகளை விட சில வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணம். அங்கே வந்து பனினால் ரிவர் ஓடுது, இங்கே வந்து பெஞ்ச மழையை ஸ்டாக் பண்ணிக்குது. அந்த தாவரங்கள்லாம் ஸ்டாக் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விடும், அப்படி வருது.
ஸோ இது வந்து பாருங்க இருங்க, அது கிளேசியர் வந்து அங்கே அந்த இதில் அதை பற்றி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாமா? இதெல்லாம் சில ராக் பேர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் மஷ்ரூம் ராக்கு. இது வந்து காளான் மாதிரி இருக்கிறதுனால மஷ்ரூம் ராக் பேர். மஷ்ரூம் ஷேப்ல இருக்கிறதுனால மஷ்ரூம் ராக். காளான் பால். அரிட்டு ராக்னு பேர். ஆமா, ஒவ்வொரு ராக்குக்கு ஒவ்வொரு மாதிரி பேரெல்லாம் வச்சிருக்காங்க. வெரி குட். ஓகே. அது மாதிரி இது வந்து பாலைவனம், இது வந்து டெசர்ட். இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண் அப்படியே லேயரா மண் இருக்கும். பாரு, அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அந்த லேயரா மண்டல் படிவுகள். ஆமா, இது வந்து மண் வந்து அப்படி இல்லை பாலைவனம். இது வந்து இந்த சில இடங்கள்ல இங்க பார்த்தீங்கன்னா இந்த ராக்கும் அந்த ஓஷனும் சேர்ற இடத்துல அங்கே ஒன்று இந்த பீச் மாதிரிலாம் இருக்காது. நேராக ராக்கு, அதுக்கு அடுத்து உடனடியாக அந்த ஓஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல இப்படி இருக்கும் பாருங்க. இங்கே ரிவர், இங்கே ஓஷனு, அப்புறம் ராக்கு, பீச் மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நம்ம நாட்டில் ஒரு ரிவர் இருந்தால் பீச் மாதிரி இருக்கும், அப்புறம் தான் பூமியெல்லாம் வரும். இங்கே ராக்கெல்லாம் இருக்காது. இப்போது நம்ம நாட்டில் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு மணல் வேணும் இல்லையா? அங்கே எங்கே எடுக்கிறாங்கன்னா இந்த ரிவர் பெட்டில் போய் மணல் எடுக்கிறாங்க. ஆனால் சில நாடுகளில் அந்த பீச்சே கிடையாது, அப்புறம் மணலே இருக்காது. அவன் எப்படி மணல், அப்புறம் அவன் எப்படி மணல் இல்லாமல் எப்படி கட்டடம் கட்டுறான்? அப்படின்னா இந்த ராக்கை உடச்சி அதை மிக்சி மாதிரி ஒன்றில் போட்டு அரைச்சி மண் பண்ணுறான். அவன் எப்படி பண்ணுறான்னா ராக்கை உடச்சி கல் மாதிரி பண்ணி அதை மிக்சி மாதிரி இதில் போட்டு அதை வந்து அரைச்சி அதை வந்து தூளாக மண் மாதிரி பண்ணி அந்த மண்ணை வந்து கட்டடத்துக்கு யூஸ் பண்ணுறான். நமக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. ஆறுகள் இருப்பதால் ஆறு போய் கடலை கடக்கிற இடத்துல இல்லை அதுக்கு இடத்துல அந்த அந்த ஆற்றம் படுகையில் இருக்கிற மணலை நம்ம அள்ளிட்டு வந்து நம்ம கட்டடம் கட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதனால தான் அதுக்கு அந்த அந்த மணல், அது அப்படிப்பட்ட மணல், நமக்கு இந்த மாதிரி மணல். ஓகே, இங்கே பாருங்க சார். அண்ணா ராக்கல்னா சார் சாயில் ஃபார்ம் ஆகுது. ராக்கல்னா சார் சாயில் ஃபார்ம் ஆகுது. ராக் இல்லாமல் சாயில் ஃபார்ம் ஆகுதா? ராக்கு கல் இருக்கிறதுனால சார் ஃபார்ம் ஆகுது. சாயிலா கல்லுனால சாயில் ஃபார்ம் ஆகும். பட் நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம அந்த காவேரி எல்லாம் போய் இதாகுது இல்லையா? காவேரி வந்து எங்கேருந்து போகுது? காவேரி கர்நாடகாவில் வந்து அப்படியே ஒகனேக்கல் வந்து அப்படியே மேட்டூர் வந்து, மேட்டூர்லேருந்து ஈரோடு வந்து, ஈரோடுலேருந்து திருச்சி போய், திருச்சியிலேருந்து கல்லணை போய், அப்புறம் அப்படியே போகுது. இப்போது இந்த கரூருங்கிற இடத்துக்கெல்லாம் போகும்போது அங்கே நிறையா அந்த காவேரி இந்த பெட்டில் வந்து மணல் எடுப்பாங்க. அது வந்து நமக்கு யூஸ் ஆகுது இதுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு. அங்கெல்லாம் ராக்கெல்லாம் கிடையாது. சில கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ரிவரே இருக்காது. ஒன்று ராக் இருக்கும், இல்லைன்னா ஓஷன் இருக்கும், கடல் இருக்கும், அப்புறம் ராக் இருக்கும். அங்கே அதனால் ராக்கை உடச்சி வெட்டி உடச்சி அரைச்சி மண் பண்ணி அந்த மண்ணை யூஸ் பண்ணுறாங்க கட்டட இதுக்கு. நமக்கு அந்த பிரச்சனை, நமக்கு அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஓகே. ஆனா ராக்கல் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுன்னு சொல்றேன்னா, தண்ணி படப்பட அந்த ராக்கல் இருக்கிற ராக்கு எல்லாமே ராக் அப்படியே தேஞ்சு மண்ணா வரும். ஆமா, கரெக்ட் தான். அனகா ரிவர்ஸ்ல அடிச்சிட்டு வருங்க சார். ஆமா, ரிவர் சைடுல. ஆமா. சரி, இப்போ நமக்கு என்னென்ன ஒரு ரெலிஜன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெலிஜன் வந்து புத்திசம் இருக்குது, கிறிஸ்டியன் ரெலிஜன் இருக்குது, இந்துயிசம் இருக்குது, இஸ்லாம் முஸ்லீம் ஜெயினிசம் இருக்குது, அப்புறம் ஜூடைசம் இருக்குது, அப்புறம் ஜோராஸ்ட்ரியன் இருக்குது. இந்த புத்திசம் அப்படிங்கிறதுக்கு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பேர் விகாரான்னு அர்த்தம். கிறிஸ்டியனுடைய அவங்க எங்கே போய் கும்பிட்றாங்க? சர்ச்சில். இந்துஸ் வந்து டெம்பிளுக்கு போகிறாங்க. முஸ்லீம் வந்து மாஸ்க்கு போகிறாங்க. ஜெயின் வந்து அவங்க கோயிலுக்கு பேர் பசாதின்னு பேர் இருக்குது. ஜூடிசம் வந்து சினகாகன்னு போகிறாங்க. இந்த ஜோராஸ்ட்ரியன் வந்து அகியாரி, அப்படி அவங்களுடைய கும்பிட்ற இடத்துக்கு பேர் அகியாரின்னு பேர். இதெல்லாம் ஓகே. அப்புறம் லாங்குவேஜஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அது பரவாயில்ல. ஓகே, இதெல்லாம் எப்படி இந்த கட்டடம் கட்டுறாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன போகலான்னா, சிவிக்ஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி எப்படி நடக்குது? ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஈக்குவாலிட்டின்னு என்னன்னா சமத்துவம். சமத்துவம் அப்படின்னு என்னன்னு அர்த்தம்னா,
எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா பணக்காரனோ ஏழையோ ஆணோ பெண்ணோ எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான். அப்படி தான் இது நம்ம அது ஒரு காலத்தில் நம்ம தாத்தா காலத்துலலாம் ஆண் கொஞ்சம் ஒரு பலமானவன் பெண் பலமாக இல்லாதவள் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தது. ஆனால் அப்படி இல்லை, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு தான் ஈக்குவாலிட்டி என்று பெயர். அவங்க ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து அந்த ஃப்ரீடம், அந்த அந்த முடிவெடுக்கிற ஃப்ரீடம் அவங்களுக்கும் உண்டு, யார் பெண்களுக்கும் உண்டு. அப்புறம் சம்பாதிக்கிற ஃப்ரீடம் உண்டு, பேச்சு ஃப்ரீடம் உண்டு, ஓட்டு போடுற ஃப்ரீடம் உண்டு. எல்லா ஃப்ரீடம் அவங்களுக்கு ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கு தான் அது பேர் ஈக்குவாலிட்டி என்று பெயர். பாருங்கள், இங்கே பொதுவாக நம்ம வீடுகளில் அம்மாக்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ணுவாங்க. எப்படின்னா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, வேலைக்கு போகிற அம்மாக்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சு இந்த பசங்களெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களும் வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கு டபுள் ஒர்க் ஆகிடுது. வீட்டிலே இருக்கிற அம்மாவுக்கு ஒரு சிங்கிள் ஒர்க்கு தான், ஆனால் அதே ஃபுல் டைமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அம்மாக்கள் வந்து அதனால் ஒர்க் லோடு அதிகம். அம்மாக்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுவாங்க. உங்கள் வீட்லேயே அம்மாக்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து உங்களையும் கவனிச்சிட்டு எல்லாம் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலை. அப்போ அந்த ஈக்குவாலிட்டி அங்கே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம குழந்தைகளாகிய நம்ம இல்லை அவங்க ஹஸ்பண்ட், அதாவது அந்த அம்மாவோட அப்பாவும் கொஞ்சம் வேலையை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அவங்க அம்மாவோட வேலையை நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ணோம்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார். அதுக்கு அப்போ அந்த ஈக்குவாலிட்டி நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி வேலை செஞ்சு. அதுதான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லா சோஷியல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டினா ஓட்டு போட்டு எல்லாரும் ஓட்டு போடலாம். சிவில் ஈக்குவாலிட்டி, என்னோட ஓட்டுக்கும் ஒரு ஓட்டுன்னு தான் அர்த்தம், ஒரு லேடியோட ஒரு கேர்ளோட ஓட்டும் ஒன்று தான் அர்த்தம். அந்த மாதிரி ஆனால் சோஷியல் ஈக்குவாலிட்டின்னு சொன்னால் கூட இன்னும் சோஷியல் ஈக்குவாலிட்டி இன்னும் வரல. நிறைய இடங்களில் இன்னும் அது வரல. எல்லாம் நம்ம பேசுகிறோம், புக்கில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சோஷியல் ஈக்குவாலிட்டியில் இன்னும் வரல. சில வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிராமங்கள் வீடுகள்லாம் ஆம்பளை நீ உட்காந்துருக்கும்போது கேர்ள்ஸ் உட்காரக்கூடாது, நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கூட சில இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாம் குறைஞ்சி வருது. உங்கள் காலகட்டத்தில் அதெல்லாம் மறைஞ்சே போயிடும். அந்த ஈக்குவாலிட்டியை வந்து இது பாருங்க, ஓட்டு போட்டுட்டு அந்த விரலில் இது போடுறாங்க இல்லையா, அந்த ஒரு மார்க்கு, ஒரு இங்கு போடுவாங்க, அதுதான் காமிக்கிறாங்க. ஓட்டு போட்ட அந்த மார்க் இங்கு காமிக்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி எல்லாம் இருக்குது. சிவில் ஈக்குவாலிட்டி கூட இருக்குங்க சார். எது? சிவில் ஈக்குவாலிட்டி. சிவில் ஈக்குவாலிட்டி, ஆமாம். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள். இப்போ நம்ம நாட்டில் என்னென்ன கட்சி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டிஎம்கே, டிவிகே, காங்கிரஸ், பாஜக, பிஜேபி. அதான் பாஜகங்கிறது தான் பிஜேபி. திமுக சொல்லியாச்சு. டிஎம்கேங்கிறது தான் திமுக. அண்ணா டிஎம்கேன்னு ஒன்று இருக்குது, அது அனைத்து இந்திய அண்ணா திமுக, அது சொல்லியாச்சு. வேற என்ன கட்சி இருக்கு? கம்யூனிஸ்ட் இருக்கா? அது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. என்னம்மா? விசிகா ஒன்று இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கா சார்? அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்புறம் இப்போ விஜயோட கட்சிக்கு பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம், தமிழக டிவிகேன்னு பேரு. அப்புறம் வேற என்ன இருக்குது? இந்தியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தேமுதிகன்னு ஒன்று இருக்கு. டிஎம்டிகே, அது வந்து விஜயகாந்த்ங்கிற தலைவர் அவர் ஸ்டார்ட் பண்ண கட்சி. அதெல்லாம் இந்த மாதிரி கட்சிகள், நிறைய கட்சிகள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நம்ம நாட்டை ஆள்றது ஒரு கட்சியாக இருக்கும். அதுக்கு பேர் ஆளுங்கட்சி என்று பெயர். மற்றவங்கள எதிர்கட்சிகள் என்று பெயர். அந்த எதிர்கட்சிகளோட வேலை, ஆளுங்கட்சி கரெக்டாக தான் நாட்டை ஆள்றாங்களா, அவங்க கரெக்டான ரூல்ஸ் போடுறாங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது அவங்களோட வேலை. அதை செக் பண்ணுறாங்க. அவங்க எதாவது தவறு பண்ண சுட்டி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதான் அந்த கவர்னன்ஸை வந்து அதில் உள்ள சில பிட்ஃபால், சில வீக்னஸ் எல்லாம் அவங்க சுட்டி காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா மாதிரி இடங்களில் ரெண்டே கட்சி தான், நிறைய கட்சியெலாம் கிடையாது. நம்ம நாட்டில் தான் நிறைய கட்சி இருக்குது. அங்கெல்லாம் ரெண்டே கட்சி தான். அது 2 பார்ட்டி சிஸ்டம்னு பேர் அவங்களுக்கு. ஆனால் நம்ம நாட்டில்
கட்சிகள் நிறைய இருக்குது. இது நல்லதா அது நல்லதா அப்படிங்கிறது இங்கே பேச்சு இல்லை. அது ரெண்டுமே நம்ம நாட்டில் இந்த இவ்வளோ கட்சிகள் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அந்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் நிறைய கட்சி இருக்குது பாருங்கள். அதில் இந்த கட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா நேஷனல் கட்சிகள், அதாவது தேசிய லெவலில் உள்ள கட்சிகள் என்னென்னு சொல்ல பார்க்கலாம். எதையே தேசிய கட்சின்னு சொல்கிறோம்? எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற கட்சி என்ன? காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்ல இருக்கு, பிஜேபி, கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனால் நம்ம டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, டிவிகே இதெல்லாம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து தேசிய கட்சிகள். இது வந்து நம்முடைய ஸ்டேட் கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகே, அடுத்தது ஆமாம், டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டமா? ஓகே, ரைட். சிங்கிள் பார்ட்டி, பை பார்ட்டி, மல்டி பார்ட்டி. ஆமாம், இதெல்லாம் நம்ம பார்த்து பாருங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு மக்களாட்சி அப்படின்னு தமிழில் பேர். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை. ஆமாம், அது வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் அது ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆமாம், எதிர்கட்சி. ஃபெடரல் சிஸ்டம் வந்து கூட்டாட்சி அமைப்பு. என்ன அர்த்தம்னா, கூட்டாட்சி அமைப்புன்னா சென்ட்ரலில் ஒரு கட்சி இருக்குது, ஸ்டேட்டில் இன்னொரு கட்சி இருக்குது. ஆனால் சில முடிவுகள் அந்த சென்ட்ரலில் உள்ள கவர்மெண்ட் எடுக்கும், சில முடிவுகள் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கும், இன்னும் சில முடிவுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி. அப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் நடத்துகிற அந்த அமைப்பு பேர் தேர்தல் ஆணையம்னு பேர், அதாவது எலெக்ஷன் கமிஷன் பேர். அப்புறம் அந்த எலெக்ஷனில் உள்ள சிம்பிளுக்கு பேர் தேர்தல் சின்னங்கள் என்று பெயர். இதெல்லாம் நீங்கள் அதை இந்த படிச்சுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதே தானே. அப்புறம் அடுத்தது எக்கனாமிக்ஸில் சும்மா லேசாக டச் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த முறை பார்க்கலாம். எக்கனாமிக்ஸில் வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ஒரு ஷூவை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தோல் வேணும், லெதர் வேணும். அதுக்கு அப்புறம் ஷூ பண்ணுறதுக்கான அந்த மிஷினரி வேணும், ஆளுகளில் தேவைப்படுது அதை செய்யறதுக்கு, கரண்ட்டு வேணும், இதை மாதிரி மிஷினரியில் வேணும். இதெல்லாம் அதுக்கு பேர் தான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருட்கள், அல்லது லேபர், அதாவது ஆரம்பிக்குது. ஆமாம், அது வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பிக்கும். பட் நான் தொழிற்சாலைக்கே போயிட்டேன். தொழிற்சாலைகளை இதெல்லாம் வேணும். அதில் மூணாக பிரிச்சுக்கலாம்: பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார். பிரைமரி செக்டார் என்பது உழவு தொழில், அதாவது இந்த விவசாயம் எல்லாம் பிரைமரி செக்டார்னு சொல்லலாம். இந்த செகண்டரி செக்டார்ங்கிறது தொழிற்சாலைகள் இருப்பதால செகண்டரி செக்டார். இந்த டெரிட்டரி செக்டார்ங்கிறது சேவைகள் என்ன? இந்த டெலிஃபோனு, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, மொபைல் ஃபோனு, இது மாதிரி இருக்கிறலாம் சேவை துறை. 3 துறை, அதாவது உழவுத்துறை, அப்புறம் அடுத்தது வந்து தொழிற்சாலை துறை, அடுத்தது வந்து சேவைத்துறை. இந்த 3 பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரின்னு அப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ அதிகமாக நம்ம நாடு வளர்வதற்கு சேவைத்துறையில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். ஆமாம், டெரிட்டரிங்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்குறோம். சரியா? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து ரா மெட்டீரியல், லேண்ட் வேணும், லேபர் வேணும், பணம் வேணும், கேபிட்டல்னா பணம் வேணும், ஆர்கனைசேஷன்னா ஆள்கள்லாம் வேணும் வேலை செய்யறதுக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, லேண்டு வந்து அங்கே நகர்த்திட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா? அது நகர்த்த முடியாது, இம்மூவபிள். ஆனால் நீங்கள் ஒரு ஆளையோ அல்லது மிஷினரியோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட கொண்டு போகலாம். அது பேர் லேபர். அது லேபர் இப்போ நமக்கு கிடைக்கிறாங்களா? நம்ம ஊரில் லேபர் கிடைக்காம நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? வடநாட்டிலேருந்து லேபர்லாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்குறோம். உங்கள் ஊர்லலாம் வடநாட்டு லேபர்ஸ் இருக்காங்களா? இந்திக்காரங்க இருக்காங்க இல்லையா? ஏன்னா நம்ம ஊரில் சில வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு ஆட்கள் பத்தலை. இல்லை, நம்ம ஊரில் நிறைய படித்ததுனால வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் அந்த சின்ன வேலைகளை செய்வதற்கு அந்த வடநாட்டில் நம்ம ஆளுகளை கூப்பிட்டு வரோம். நம்ம ஊருக்காரங்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க பாருங்க. இங்கே இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மிஷினரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் போயிடுறாங்க. ஆமாம், இயந்திர பாருங்க, கார் தொழிற்சாலையை காமிக்கிறாங்க பாருங்க. அவங்க கார் தொழிற்சாலை இருங்க, அது கொஞ்சம். கார் தொழிற்சாலை எப்படின்னா, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் அந்த கார் நகர்ந்துட்டே வரும். இப்போ ஒருத்தர் வந்து ரைட்டில் இருக்கிற பல்பை மாட்டுறாருன்னா இன்னொருத்தர் லெஃப்டில் இருக்கிற பல்பை மாட்டுவார். அந்த கார் அங்கே ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் நிற்கும், மாற்ற வரலும்.
அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் மாட்டிடணும், இல்லைன்னா கார் நகர்ந்துடும். இவர் நகர்த்த வேண்டாம், அப்படியே கன்வேயரில் நகர்ந்துகிட்டே போகும். அப்புறம் அடுத்தது போகும், அங்கே வந்து டோர் மாற்றவன் இருப்பான், அவன் டோர் மாட்டுவான். அதுக்கு அடுத்தது வீல் மாற்றவன் இருப்பான், அவன் வீல் மாட்டுவான். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படி கன்வேயர் சிஸ்டத்தில் அப்படி நடக்கும். அதே மாதிரி இங்கே பைக் அதே மாதிரி. 4 சக்கர வாகனம் உற்பத்தி. ஆமாம், 2 சக்கர வாகனம் உற்பத்தி. ஆமாம், உற்பத்தி வந்து அது கன்வேயர் சிஸ்டம்னு பேர். அதுபடி கன்வேயரில் மேலே அப்படியே நகர்ந்துட்டு வரும். நீங்கள் அப்போ டக்கு டக்குன்னு அதில் வந்து மாட்டணும், ஸ்க்ரூ போடணும், டைட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அந்த அளவுக்கு டைம் இருக்கும் அங்கே. சார் ஓகே, இது வந்து பாரு, இது வந்து இந்த ஆடைகள், இந்த டிஷர்ட்டு பனியன் அதெல்லாம் செய்கிற ஒரு இது. நம்ம ஊரில் ஆடை ஏற்றுமதி நிறுவனம். நம்ம ஊர்ல இப்போ ஸ்கூல் இதுல தச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சார். ஆமா, திருப்பூர்ங்கிற ஊர் இருக்கு இல்லையா, எங்க ஊர் பக்கத்துல கோவைப்பூர், அது வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல திருப்பூர் இருக்குது. ஆமா, அங்கிருந்து நிறைய பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. 30,000 கோடி அளவுக்கு அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க திருப்பூர்ல இருந்து. தெரியுங்க சார், ஒரு வாட்டி அங்க போயிருக்கோம் சார், அங்கன்னா எங்க பெரியமா ஊரு. ஓகே ஓகே, சரி, போகும்போது நீங்க எல்லாம் டிஷர்ட்லாம் வாங்கிட்டு போங்க. ஓகே, வாங்கிருக்கோம் சார். ஆமா, பாருங்க, இது வந்து அந்த வீவிங்க்கு உண்டான சில இதில் பிரிண்டிங், இது பிரிண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இது ஃபேக்ட்ரினா இப்படி தான் இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டிவிலெலாம் கூட பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இங்கே வர ப்ரொடக்ஷன் என்ன தமிழில் உற்பத்தி, யூட்டிலிட்டி அப்படின்னா பயன்பாடு, ஆர்கனைசேஷன்னா நிறுவனம், ஆண்டர்பிரனர்னா தொழில் அதிபர், தொழில் முனைவோர், அப்புறம் இந்த ஃபேக்ட்ரிஸ், ரிசோர்ஸ்னால் வளங்கள், என்னென்ன வளம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆச்சா, இப்போ நான் இது ஏன் இந்த புக் எடுத்து படித்தேன்னா, இப்போ என்ன பண்ணுங்கன்னா லீவில் இந்த 7ஆம் வகுப்பு புக்கு எடுத்து ஒரு முறை அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் வகுப்புலேருந்து நிறைய வரும் கேள்விகள் NMMSக்கு. சரி, இந்த லீவில் ஒரு முறை 7ஆம்